அம்மாவோட தாயாகப்பட்டவர் சரி கரு உருவாயிருச்சுன்னா 10 மாதம் குழந்தை பிறந்து வர வரையிலும் சரி நீ மனசுல நல்லதையே நினைக்கணும். நல்ல எண்ணத்தை மட்டும் தான் நினைக்கணும். நீ நல்லதை நினைச்சு நல்லதை செஞ்சு செஞ்சீங்கன்னா அந்த குழந்தைய வந்து நல்ல எண்ணத்தோடய இருக்கான். சரி புருஷன் போராடி சண்டை புருஷன் குடிச்சுட்டு வருவான் போட்டு அடிப்பான். இந்த குடிகாரனுக்கெல்லாம் தேவடியா உறுதி பிறந்துக்குச்சு அப்படின்னு நீ கோபத்துல வகுத்துல அடிப்ப மனசுல நினைப்ப. சரி அந்த புள்ளையும் குடிச்சுட்டு நாளைக்கு சண்டைக்கு தான் போகும். அப்படி புரியுதா? ஓஹோ எங்க அப்பா அம்மா தவறாக இருந்தாலும் அதான் பெற்றோர் என்று சொல்லி நான் ஞானத்தால் அறிந்து எங்க அப்பா அம்மாவையே ஓரம் சொன்னேன். போங்க யார் சொன்னோம் தெரியுமா? யாருக்கு பிறந்தவர் எப்படி வளர்ந்தோம் தெரியுமா? அதாவது கைரேகிரி நகரத்தை ஆண்டு வரக்கூடிய தாசராஜனாகப்பட்டவருக்கு தாசராஜனுக்கு பிறந்த பிள்ளையா பரிமளகந்தி. பரிமளகந்திக்கு மச்சகந்தி என்று பெயர் உண்டு. மச்சகந்தியாகப்பட்டவள் என் தாயாகப்பட்டவள் 5 வயதிலே ஓடம் ஓட்டுவது பழக்கம். ஓடம் என்ன ஓட்டுற வேலை? ஓடம். எங்க அம்மாவுக்கு ஓடம் ஓட்டுற வேலை. ஓடம் ஓட்டி கொண்டிருக்கும் பொழுது 5 வயதிலே இக்கரையில் இருப்போரை அக்கறை சேர்ப்பது அக்கறையில் இருப்போரை இக்கரை சேர்ப்பது என் தாயோடைய பழக்கம். ஒரு நாள் தினத்திலே அந்த ஓடத்திலே தினந்தோறும் 1000 பேர் அமர்ந்தாதான் அந்த ஓடம் போகும். பரிசல் ஓடத்துல என்ன போகும்? 1000 பேர் அமர்ந்தாதான் போவோம். அந்த பாரம் இருந்தா தான் போவோம். சரி இல்லைன்னா குறைஞ்சது 500 பேர் அதிகமா 1000 பேர் அமரணும். அப்போது ஒரு நாள் தினத்திலே என் தந்தையாகப்பட்ட பராசர முனிவர் அம்மா பெண்ணே மச்சகந்தி நான் இந்த கரை விட்டு அக்கறை சேர வேண்டும் என்னை ஓடம் ஓட்டு என்றார். ஐயா முனிவரே கோபப்படாதீங்க இந்த ஓடத்துல உட்காருங்க உங்களை கொண்டு போய் அக்கறையில விடுறேன். ஆனா நீங்க ஒரு ஆள் வந்துட்டீங்க இன்னும் 999 பேர் வரணும். இன்னும் 1000 பேருக்கு இன்னும் 999 பேர் இருக்கு. வந்தாதான் இந்த ஓடம் போவாங்க. சரி அந்த 999 பேர் எப்ப வருவது நான் எப்பொழுது போவது அப்படி என்று கேட்டோம். இந்த பாரம் இருந்தா எனக்கு போவியா அப்படின்னு கேட்ட போது என் தந்தையாகப்பட்ட பராசர முனிவர் இந்த ஓடத்திற்கு 1000 பேர் ஏறினா எவ்வளவு பாரம் இருக்குமோ அந்த சிவனோட அருளாலே காலை வைத்து ஓடத்தை அழித்து ஏறினார். 1000 பேர் பலத்தை 1000 பேர் ஏறினா எவ்வளவு பாரம் இருக்குமோ எங்க அப்பா அப்படி ஏற பராசர முனிவர். சரி பராசர முனிவர் ஓடத்துல ஏற என் தாயாகப்பட்ட ஓடத்தை ஓட்ட. ஆனா இக்கிருந்து அக்கறை போறதுக்குள்ள ஆகாயத்தில் 27 நட்சத்திரங்கள் எப்பொழுது கூடுதோ ஆகாயத்தில் 27 நட்சத்திரங்கள் எப்பொழுது கூடுதோ 27 நட்சத்திரங்கள் எப்பொழுது கூடுதோ அழகுள்ள பிள்ளை பிறப்பான் என்று சிவபெரும் பெருமானால் வர வாங்கியிருக்கிறார் உங்க அப்பா. ஆமா சரி ஆனா இக்கரை விட்டு அக்கறை போவதற்காக 27 நட்சத்திரங்கள் கூடி விட்டது. ஐயோ நடுக்கரையில கூடி பிடிச்சா ஐயோ யார போய் சேர்றது எப்படி நான் புள்ள பக்கறது? இந்த ஓடம் ஓட்டுற புள்ள எங்க அம்மாவும் 5 வயசு. எங்க அம்மா 5 வயசு 5 வயசுல வாங்க அததான்டா கரெக்டா விளக்கத்தை கேளு. 5 வயசு எங்க அம்மா ஓடம் ஓட்டுறாங்க. சரி இந்த முனிவர் என் தந்தையாக நின்றுட்டு இருக்கிறாரு. 27 நட்சத்திரம் கூடுற மாதிரி இருக்குது. சிவன் கொடுத்த வர வீணா போடுமே அப்படி என்று ஆனதே ஆச்சு. அம்மா மச்சகந்தி உன்னையும் நான் சேர்றேன். ஓ மச்சகந்தினா ஆமா 5 வயசு பிள்ளைகிட்ட. சரி உனக்கு அறிவு இருக்குதாயா? நீ ஒரு முனிவர் தானே? ஆமா 5 வயசு பிள்ளை எவனோ சேருவானு சொன்னாரு. ஆமா நீ 5 வயசு தான் உனக்கு ஆகுது உன்னை 16வது பருவ மங்கையாக்குறாரு. அப்பயே ஆமா சரி என் தந்தையாகப்பட்ட பராசர முனிவர் தன்னுடைய தவ வலிமையா அடித்தார் அந்த குடும்பத்தை உடனே அடிச்சுட்டாங்க. 16 வயதுள்ள பருவ மங்கையானால் இந்த 5 வயசு இருந்த பொண்ணு பருமங்கையாகி விட்டார். பருமங்கையான உடனே என் தந்தையாகப்பட்ட பராசர முனிவர் அம்மா கோச்சிக்காத 27 நட்சத்திரம் கூடுது நான் வாங்கின தவம்ல கெட்டு போடும் அப்படின்னு மன்னிச்சுக்கினாரு. அந்த பொண்ணு ஏத்துக்கல. ஆனதே ஆச்சு அப்படின்னு சொல்லி இருவரும் ஆசைப்பட என் தாயாகப்பட்ட மச்சகந்தியாகப்பட்டவர் பராசர முனிவரை கூட 27 நட்சத்திரங்கள் கூடன உடனே நான் அழகுள்ள அந்த சிவனோட அனுப்புகிறான். அப்படி அந்த 27 நட்சத்திரம் கூட நேரத்துல அந்த சிவன் அம்சத்துல நீங்க பிறந்திருக்கீங்க. அப்படி பிறந்த உடனே எனக்கு ஞானம் அறிவு சிவனுடைய அம்சத்தில் பிறந்தபடினா ஞானம் அறிவு புத்தி வந்து விடுது. தந்தை தாயா ஒதுங்கி நில்ல. அதாவது வேதங்கள் புறப்படி பிறந்தபடினா வேத வியாசர் என்று நானே பேர் வைத்துக் கொண்டேன். ஓஹோ வேத வியாசர் எடுத்துக்கொண்டு எழுதானியும் ஏடும் எடுத்துக்கொண்டு தந்தை தாயே என்னை வேண்டும் என்றால் இமயமலை சாரல் ஓரமாக நான் அதாவது ஸ்ரீ மகாபாரதம் எழுத போகிறேன். நான் வருங்காலம் செல்காலம் நிகழ்காலம் முக்காலங்களை உணரப் போகிறேன். உங்களுக்கு ஆபத்து என்றால் என்னை அழைங்க நான் வருகிறேன் அப்படின்னு தந்தை தாயை பிரித்து விட்டு
தந்தை தாயை பிரிந்து விட்டு நான் அப்பொழுதே சென்றேன். அப்பொழுது சென்றவன் தான் இன்னைக்கு எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நீங்க படிக்கிற மகாபாரத்தை எழுதணும்னு நான் தான். புரியுதா? இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கிறேன்? எதுக்குங்க? இந்த சந்திரகுல பரம்பரையில எந்த ஆபத்துனாலும் உருவாக இருக்கக்கூடிய நான். ஓ, நீங்க இன்னைக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது, அதை நான் தடுக்கணும் போய். அப்படி அதுக்காக தான் வந்திருக்கிறேன். சரிங்க. அன்பு பண்பு பார்த்து இருந்த ராஜா கவுண்டர் ஐயா அவர்கள், அதாவது கசாப்புக்கார் சின்னத்தாய் அம்மா அவர்கள் 101 ரூபாய் படிப்பா கொடுத்துள்ளார். அவருடைய குடும்பம் மத்தியமதிக்கு பால்பாடம் வங்கி சிறப்பாக இருக்க அம்பாளை பிரார்த்திக்கின்றோம். அப்போதனால் என்ன இன்னைக்கு நடக்க போகுது என்றால், பாஞ்சால நாட்டிலே பாஞ்சால மன்னன் மௌனமாக விசனம் விட்டு இருக்கிறார். பாஞ்சால மன்னன்? ஆமா. சரிங்க. அவருக்கு என் ஞானத்தால் சிவபெருமானுக்கு ஒரு தவம் செய்து பார்க்கும் போது அவன் ஏதோ சங்கடத்தில் இருக்கிறான். அந்த பாஞ்சால மன்னன் சங்கடத்தில் இருப்பவனை நான் சந்தோஷப்படுத்த வேண்டும். ஆமா. அதனால இப்ப எங்க செல்ல போகின்றேன்? பாஞ்சால தேசம். பாஞ்சால